அப்படியே பொண்ணு பெரிய சோழன் பாம்ப இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க.
சாரிடி சாரிடி அவ்வளோதான். என்னடி சமைச்சு வச்சிருக்க? சாப்பாடு உப்பு இல்ல, காரம் இல்ல, இந்த காலையில ஏன் தலையில ஏற வேண்டியது? நான் ஒரு நாள் எவ்வளவு வேலை செய்யறேன் வீட்டுல. காலையில செய்யறத ஒழுங்கா செய்ய வேண்டியது. நான் அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். இஷ்டம் தான் தின்னு, இல்லைன்னா பட்டினி உட்காரு. உன் சாப்பாடு அதை பட்டினியா கிடக்க வச்சுக்கோ. வைத்தி நான் வேற இது செய்யல, அது போன் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பயமா போயிட்டு என்னமா நீ வேற வந்து போன் பேசிட்டு இருக்க? போன் கால் நான் அதான் பேசிட்டு இருந்தேன். போன் பேச வேலை வச்சா பாரு பிளாக் மார்க் தான். இந்த குட்டி அவன் நான் வச்சிருக்க வேலை போகுது. அந்த அம்மா வந்து என்ன காக்கா கத்திட்டு இருக்கு. சாயந்தரம் வேணும். எதுவும் இந்த அம்மா வேற வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மேல வந்து கத்திட்டு என்ன பண்றது? நம்ம தானே பண்ணியாலும் வா மெதுவா பண்ணலாம். போலாம். வேலை பார்க்கும் இடம் குடும்பம் 2. கொடுத்த வேலையை முடிச்சிட்டீங்களா இல்லையா? நான் என்னோட முடிச்சுட்டேன். முடியாது, எனக்கு சாயங்காலம் எனக்கு வேணும். என்னாலும் முடியாது, எனக்கு எனக்கு வேணும். அவ்வளோதான். இம்பார்ட்டன்டான கால், அதனால தான் மேம். கொஞ்சம் சரி, ஓகே மேம். சாயந்தரமே முடிக்கணும், மேனேஜர் சொல்லியிருக்காங்க. அது முடிச்சு கொடுத்துருப்பா. சரி, ஓகே மேம். சொல்லலாம் ஓகே மேம். மாலை நேரம், வீடு, குடும்பம் 1. அவங்க சொல்லணுதை அவங்க எடுத்துருக்காங்க, நம்ம எடுக்கலை. நமக்கு தான் நம்ம கத்துது வேறு எப்படி இப்படி தான் ஆள் நகச்சு உட்காந்து பார்த்துருமா அம்மா இப்படி தான் கத்துவோம். உங்க அப்பா வரப்போ வரட்டும், எப்படி வரலாம்?
அவ்வளவுதான். அங்கதான் இருக்கேன், சாப்பிடு. நீங்க சும்மா பேசிட்டே இருக்கிற. வீட்டுல என்ன நடக்குது எல்லாம் தெரியுமா? குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. இவர் அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் வாங்க சரியா? நேரா நில்லு முதல்ல. சாப்பாடு எப்படி முதல்ல? அங்கதான் இருக்க, கொட்டிக்கோ. பேசிட்டு ஆதுல இருக்க என்ன ஓவரா போயிட்டே இருக்கேன். இப்போ உங்களை படிக்க சொன்னா படிக்க வழியே வரல. போங்க சும்மா என்ன வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அடிக்கல போக மாட்டேன். போங்க ஏடு. சொல்லிட்டேங்க. ஏய், சும்மா குடிச்சதுக்கு என்ன அதுக்கு மேலே என் பக்கம் நிற்கிறான். நான் ஒரு இன்னொரு தடவை போய் அடிச்சுட்டு வந்து நான் வந்து பேசுறேன். சீரியஸான சீனை நம்ம வந்து சிரிச்சுட்டே இங்கே ரொமான்ஸ் அடுத்து தள்ளிட்டு தான் பிடிச்சிட்டு பையன் ஆ அப்பா எப்பமா வருவாரு? அப்பா நான் பக்கத்துல வந்து சேர்ந்து சாப்பிடலாம். போய் விளையாடுறீங்கன்னா நிறைய வயசு சரிம்மா. டேய், 2 பேரும் என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க? எத்தனை டாய்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க? போய் அதை வச்சு விளையாடுங்க போ. ஜாலியா இருக்கும். வந்துட்டீங்களா? இவர்தான் மாறப்பேன். நான் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துருக்கேன். போய் சாப்பிடுங்க. எல்லாமே வாங்கி வந்திருக்கீங்க. சரி சாப்பிட போறாங்க. இப்பவே அம்மா கொடுங்க. சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடலாம். போய் அம்மா கொடுங்க. சரியாப்பா, டீயே காஃபியா? இன்னும் போயிட்டு சாப்பிட இருக்கேன். சரி. கொடுங்க. நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு தரேன். அக்கா ஃபோட்டோ எடுப்பார் போஸ் கூட வீடியோ தான் எடுக்கிறேன் அம்மா, நீங்க இன்னைக்கு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே சேர்த்து கொடுத்துருக்கேன். சரி சமயம், அதெல்லாம் நிறைய கொடுத்துருவேன். ஃபுல்லாக சாப்பிட்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க. எங்கடா போற? சாப்பிட சாப்பிட. ஏன் அப்பா சொல்றது கேளு சுத்தி. நான் கட்டுரை போட்டியில third prize வாங்கியிருக்கேன். சூப்பர் சாமி, இந்த மாதிரி அப்போ என்ன ப்ரைஸ் வாங்கினா ஃபஸ்ட் ப்ரைஸா எல்லா காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். போட்டுருங்க. தங்கம் சூப்பர்டா. அதுக்கு சூப்பர் கோட் ஹேர் இப்போ வரைக்கும் இன்னும் நடக்கல இது ஏதோ நடக்கணும் இப்போ நம்ம 2 குடும்பங்களை பார்த்தோம். 2லையுமே சூழ்நிலைகள் ஒன்றா தான் இருந்துச்சு. குடும்பம் ஒன்று காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரே மன அழுத்தத்தோட இருந்தனால அவங்களும் சரி அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் சரி அது ரொம்ப பாதிச்சுச்சு. அதே மாதிரி குடும்பம் 2 என்னதான் மன அழுத்தம் இருந்தாலும் அது கையாளுற முறை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தனால அவங்க நாளே ரொம்ப நல்லபடியா போச்சு. அதனால மன அழுத்தம்ன்றது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அது நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளுனா எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம யாரும் மன அழுத்தத்திலே இருக்க வேண்டாம். சிரிங்க, சுவாசிங்க, மன அழுத்தத்தை விடுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஒரு